ஜீரக சம்பா அரிசியில மணக்க மணக்க தக்காளி சாதம் எப்படி செய்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு லஞ்ச் பாக்ஸாவும் நம்ம குடுத்து அனுப்பி விடலாம். ஒரு பேன்ல ஆயில் விட்டுட்டு நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். பட்டை, சோம்பு, கசகசா, நட்சத்திர சோம்பு, கடல் பாசி எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ 2 ஆனியன் நான் நீள் வாக்குல கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வரணும். நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நீள் வாக்குல கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்பதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும். நான் வந்து ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சாதம் அப்படிங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் தூக்கலா சேர்த்துக்கணும். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கி வந்துடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். எப்பவுமே நான்வெஜ் சமைக்கும் பொழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக இருக்கணும். தக்காளி சாதத்துக்கும் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். புளிக்காத தயிராக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா வரும். கடைகளில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ரெட் சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவுக்கு நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு ஜீரக சம்பாக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசி போடணும். நல்லா கொதி வந்துருச்சு. அரிசியும் போட்டாச்சு. இப்போது அந்த தண்ணி எல்லாம் சுண்டி வரணும். இந்த மாதிரி தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து தம் வைக்கணும். குக்கர்லேயும் செய்யலாம். நான் தம் தக்காளி சாதம் தான் செஞ்சுருக்கேன். இப்போ தம் பிரியாணி நம்ம செய்கிறோம்ல, அந்த மாதிரி தம் தக்காளி சாதம் இது. இப்போது இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு வெயிட்டு போட்டுடலாம். தண்ணி கூட நம்ம வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் சாதம். இதுக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது நல்லா குழைவாக இருந்துற மாதிரி இருந்ததில்ல. இப்போ பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்னும் ஆறுனா இன்னும் சூப்பராக இருக்கும். இதே அளவுகளோட இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் ரைத்தா பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் கூட நம்ம சாப்பிட்லாம். நான் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு ரைத்தா போட்டிருக்கேன். அவ்வளோதான். சூப்பரான தக்காளி சாதம் ரெடி.